தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல காவேரி காய்ந்து போனது எந்த ஆட்சினால, கச்சத்தீவு கைவிட்டு போனதுனால எந்த ஆட்சினால, முல்லை பெரியார் முடங்கி போனது எந்த ஆட்சினால, பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால, ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில, ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில, கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில, கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செஞ்சது எந்த ஆட்சியில, குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில, பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில, பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஊழல் கலாச்சாரம் பரவியது எந்த ஆட்சியில. ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. ஹாய் மக்களே, சட்டப்பேரவையில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முஸ்தபா அவர்கள் விட்டாரு பாருங்க தாக்கு. என்ன மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை பூரா வெட்ட வெளிச்சமாக உடைச்சிட்டாரு. திமுகவுக்கு பதில் சொல்றதுக்கு வழியே இல்லை. மக்களே நீங்களே யோசிங்க. 2 திராவிட கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து 10-20 வருஷமாக கொள்ளையடித்தது பூரா இப்போ தான் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்மளே 2 பேரும் மாற்றி மாற்றி நம்ம ஆட்சி ஆண்டுருவோம், கொள்ளையடிச்சுக்கிடுவோம், மக்கள் பணத்தை சுருட்டி கொள்ளையடிச்சுக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்துருச்சு, தளபதி வந்துட்டார். உங்களால் ஒன்றும் பண்ண முடியலை, சட்டசபையில் ஒரு பதில் சொல்ல முடியலை. அவங்க கொள்ளையடிச்சது பூரா ஆதாரம் இருக்குது. மக்கள் நீ என்ன தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, என்னென்ன கொள்ளையடிச்சாங்கன்னு பாருங்கள். புட்டு வைக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா. இதோட நாத்தம் பூரா தெரியுது. அடுத்து நம்ம மினிஸ்டர் ஆதவர்ஷனான விட்டார் பாருங்க, பயங்கரமாக விட்டாரு. சைக்கிளில் வந்தவங்க, திருட்டு ரயில் வந்தவங்க பூரா இப்போ கொள்ளையடிச்சு சொத்து மேலே சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ 20 வருஷமாக மக்களுடைய சொத்தை பூரா சுரண்டி மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. மக்களே இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, வர்ற தேர்தல் எலெக்ஷனில் ஃபுல்லாக 2 திராவிட கட்சிகளையும் வச்சு வெளுத்து வாங்குறீங்க. வரவே விடக்கூடாது. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது தளபதி வந்திருக்காரு. மக்களே கவலைப்படாதீங்க, யோசித்து திமுக அதிமுகவை வர விடாதீங்க மக்களே. இதுலேருந்து பாருங்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சுக்கணும் பாருங்கள். எல்லாம் திமுக ஆட்சியில், ஏடிஎம்கே ஆட்சியில் தான். இப்போ சட்டமன்றத்தில் கேட்டோன்னே எந்திரிச்சு கூச்சல் போடுறது. கூச்சல். மக்கள் பணத்தை சுரண்டி 2 திராவிட கட்சிகளும் கொள்ளையடிச்சிருக்கு. மக்களே பாருங்கள், பதில் சொல்கிறது வேறு, கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. சட்டசபையில் கூச்சல் போடுறாங்க பாருங்கள் மக்களே, நீங்களே பாருங்கள் நல்லா.